வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நல்ல நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நேரம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. தமிழாண்டு குரோதி ஆவணி 1ஆம் தேதி. இன்று ஆகஸ்ட் மாதத்தின் 2வது மகா பிரதோஷம். இது சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய நாள் கீழ்நோக்கு நாளாக குறிப்பிடப்படுகிறது. இன்றைய திதி அதிகாலை 5:25 வரை துவாதசியும் அதன் பின்பு திரியோதசியும் வருகிறது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:35 வரை போராடமும் அதன் பின்பு உத்திராடமும் நடைபெறுகிறது. இன்றைய நாமயோகம் இன்று காலை 10:03 வரை பிரீதியும் அதன் பின்பு ஆயுஷ்மான் தொடர்கிறது. இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:25 வரை பாலவமும் அதன் பின்பு மாலை 5:05 வரை கௌலவமும் பின்பு தைத்தலமும் வருகிறது. இன்றைய அமிதாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் தொடர்கிறது. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 10:35 வரை ரோகிணியும் அதன் பின்பு மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்கும் தொடர்கிறது. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 முதல் 8:45 வரையும். இன்றைய கௌரி பஞ்சாக நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையும் உள்ளன. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும். இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இன்றைய யமகண்டம் இன்று பிற்பகல் 1:30 முதல் மதியம் 3 வரையும். இன்றைய சந்திரன் வரை காலை 5 முதல் 6 வரையும், பிற்பகல் 12 முதல் 1 வரையும், இரவு 7 முதல் 8 வரையும் உள்ளது. இன்றைய சுக்கிரன் வரை இன்று மாலை 5 முதல் 6 வரையும். இன்றைய புதன் வரை இன்று விடியற் காலை 4 முதல் 5 வரையும், காலை 11 முதல் 12 வரையும், மாலை 6 முதல் 7 வரையும் உள்ளது. இன்றைய குரு வரை இன்று காலை 7 முதல் 8 வரையும், இரவு 9 முதல் 10 வரையும் உள்ளது. இன்றைய ராசி பலன். மேஷம் நன்மை, ரிஷபம் பொறாமை, மிதுனம் இன்பம், கடகம் தனம், சிம்மம் கோபம், கன்னி நிறைவு, துலாம் பயம், விருச்சகம் மேன்மை, தனுசு செலவு, மகரம் சுகம், கும்பம் வெற்றி, மீனம் ஆதரவு. இன்றைய கோயில் திருவிழாக்களில் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் திருமஞ்சன சேவை நடைபெறுகிறது. இன்றைய வானில் கருடன் பறக்கும் தரிசனம் செய்தால் நன்று. இன்றைய பழமொழியில் முதலில் வெற்றி இல்லையானால் முயல் முயல் மேலும் முயல் என்று பதிவில் உள்ளது. இன்றைய பாட்டி வைத்தியத்தில் கொத்தமல்லி கீரை வாரம் 2 முறை சாப்பிட்டு வர நரம்புகள் பலம் பெறும் என்று பதிவில் இடப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சனி மகா பிரதோஷம் தினத்தன்று இன்றைய நாள் எப்படி என்று தெரிந்து கொண்டோம். அதன் பிறகு இன்று ஒரு கோயில் தகவலில் இன்று நாம் பார்க்கவிருப்பது திருவல்லவாழ் கோலப்பிரான் மற்றும் செல்வ திருக்கொழுந்து அம்பாள் திருக்கோயில் பற்றி பார்க்கலாம். இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடம் கேரள மாநிலம் பந்தன்திட்டா மாவட்டத்தில் உள்ள திருவல்லவாழ் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலின் மூலவர் திருவாழ் மார்பன் என்றும் திருவல்லவன் கொல்லபிரான் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்பாள் செல்வ திருக்கொழுந்து நாச்சியார் என்று அழைக்கப்படுகிறார். இத்திருக்கோயிலின் மிகப்பெரிய திருவிழாக்களானது மாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் ஆராட்டும். அதற்கு 10 நாள் முன்பாக கொடியேற்றம் நடைபெறும். இத்திருவிழா முடிந்த மறுநாள் அர்ச்சனையை தவிர வேறு எந்த பூஜையும் நடைபெறாது. இத்திருக்கோயிலானது பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இத்தலம் 70வது தலமாகும். இத்திருக்கோயிலில் பிரம்மச்சாரிய விரதம் அனுஷ்டிக்கிறார்கள். எனவே ஐயப்பன் கோயிலைப் போல இங்கும் பெண்களுக்கு அனுமதி இல்லை. மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தன்றும் சித்திரை விஷு அன்றும் இவரது மார்பு தரிசனம் விசேஷம் என்பதால் இந்த நாட்களில் மட்டும் பெண்களை அனுமதிப்பார்கள். கேரளாவுக்கே உரித்தான சந்தனத்துடன் விபூதியும் தரப்படுவது இத்திருக்கோயிலின் விசேஷமாகும். அதாவது மார்கழி திருவாதிரை அன்று சிவன் இவரது கோலத்தை காண வந்தாராம். அதனால் இக்கோயிலில் விபூதியும் கொடுப்பது வழக்கமாயிற்று. இத்திருக்கோயிலின் மற்றொரு சிறப்பானது குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் கேரளாவின் பிரசித்தி பெற்ற கதகளி நிகழ்ச்சியை இக்கோயிலில் நேர்ச்சியாக நடத்துகிறார்கள். நாட்டிய கலைஞர்கள் கோயிலிலேயே உள்ளனர்.
தினமும் இந்த நேர்ச்சை நடத்தப்படுகிறது. இந்த நடனக் குழுவினருக்கு காலக்ஷேத்ரா என்று பெயர். இத்திருக்கோயிலில் மற்றொரு சிறப்பானது, கருடாழ்வார் பெருமாளுக்கு எதிரில் அருள்பாலிப்பார் மற்ற கோயில்களில். ஆனால் இத்திருத்தலத்தில் 50 அடி உயரத்திலுள்ள கல்தூணின் மீது பறக்கும் நிலையில் அருள்பாலிக்கிறார். மீண்டும் மற்றொரு கோயில் பற்றியும் மற்றொரு நாளை பற்றியும் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.